ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒப்போ தரப்பில் இப்போ ஒரு லோ மீட்டரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு ஃபோன் வெளியாக போகுது. அதுதான் வந்து Oppo A8. ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Oppo A8. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து வர டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே வந்து லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்க்கையில் ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8.3 mm வந்து இந்த ஃபோனோட திக்னஸ் இருக்குது. பார்க்கறது ரொம்ப ஸ்லீக்காகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஃபோனோட ஓவரால் வெயிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 180 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது நல்லாவே இருக்குது. பின்னாடி இருக்க அந்த பிளாஸ்டிக் பாடி வந்து ஒரு கிரேடியனில் கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டிலாக பார்க்கறதுக்கு கூலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக இங்கே பில்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் வந்து ஒப்போ தரப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வந்து இந்த ஃபோன் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல இந்த Oppo A8 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 6.5 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே பெரிய ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் ஆஃப் நாட்ச் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஆஃப் நாட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். மூவிஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த Oppo ஃபோன் வர்றதுனால இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளேவே வந்து போதுமானது தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த Oppo A8 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாடெக்லேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கிற Helio P35 அப்படிங்கிற ப்ராசரில் வந்து இது வந்து பில்ட் ஆயிருக்கு. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 12 nm டெக்னாலஜி பில்ட் ஆயிருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கும். பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோர் ப்ராசர், 4 பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கோரும், அதே மாதிரி 4 பவர் எஃபிஷியன்ட் கோரும் வந்து இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டோ கோர் ப்ராசர் தான் வந்து இந்த ப்ராசர். அதே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்குன்னு சொல்லலாம். Helio P22 கம்பேர் பண்ணல இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 8,000 ரூபாய்க்குள்ளே பட்ஜெட் கொண்டு வரதுனால இந்த ஃபோனில் இந்த பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் கொடுத்துருக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் சொல்லணும். அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ கிராஃபிக்ஸ் சைடுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பவர் VR கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் லோ எண்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே விளையாடணும். ஹை எஃபிஷியன்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து இதில் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக திக்க தான் செய்யும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ப்ராசர் வந்து ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனுங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கிற Helio P35 வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவாக 12 MP f1.8 அப்பச்சர் சைஸில் பிரைமரி கேமராவும், ரெண்டாவது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ லென்ஸும், அதுக்கப்புறம் வந்து 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக. இதன் மூலயமா இதில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க கேமரா மூலிமா 1080p 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. செல்ஃபி சைட் பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் ஆஃப் நாட்ச்சில் வந்து 8 MP f2.2 அப்பச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க கேமரா மூலியமும் 1080p 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஓவரால் கேமராஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற சிங்கிள் வேரியண்ட் தான் வருது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 256GB கொண்ட டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் சப்போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இது ஒரு நல்ல டீலாக தான் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 நானோ சிம் ட்ரே சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் ஸ்லாட் கிடையாது, டெடிகேட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கருதப்படுது. OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 9 வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டம் UIயான ColorOS 6.1 வந்து இது ரன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4230 mAh வந்து பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனில் டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மைக்ரோ USB யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ப்ரைஸிங்கை கன்சிடர் பண்ணலாம் மைக்ரோ USB தான் வரும். பட் டைப் C கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்னு நான் இங்கே சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து கிடையாது. கொடுத்துருந்தா இன்னுமே நல்லாவே இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி வந்து ரொம்ப பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கல இந்த ஃபோன் வந்து இந்தியா லான்ச் ஆகலை. Oppo A8 வந்து ஏறத்தாழ 10,000 ரூபாலேருந்து ஒரு 8,000 ரூபாய்க்குள்ளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான டீல் தான் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா வந்து Oppo பிராண்டில் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல டீலாக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நிறையா பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Oppo A8ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.